அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மிச்சம் நாளைக்கு போகிற வீடியோ ஒன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய மிச்சம் வந்து ரெசிபீஸ் உங்களோட அப்லோட் பண்ண வேணும்னு ஆசை. ஆனால் கொஞ்ச நாள் நான் பிஸியாக இருந்தனால எனக்கு வந்து எடுத்த வீடியோவும் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதோடு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா லேடிஸ்க்கு இந்த வீடியோ நல்லா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோடு வந்து உங்களுக்கு ஒரு வட்டலாப்பம் செய்கிறேன்டா அது கப்பில் வந்து எப்படி செய்கிறேன், அதோடு வந்து கீ பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து செய்கிற வீடியோ வந்து நான் இதில் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் ஆர்டருக்காகத்தான் இந்த கீ குக்கீஸ் வந்து நான் செய்ய போகிறேன். அதோடு வந்து கீ குக்கீஸ் அப்படி இல்லாட்டி ஞானக்கத்தான்னு சொல்லுவோம். ஞானக்கத்தா ரெசிபி வந்து ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ. அது நீங்கள் பார்க்கலாட்டி நல்ல டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால லைட்டாக கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வீடியோ எடுத்துக்கிறேன். அதை தான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு ஐசிங் சுகர் எடுக்க போகல நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்படி இல்லாட்டி நீங்கள் சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கே வந்து நான் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். பீட் பண்ணக்குள்ள ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இதுக்கு பிறகு நாங்கள் வந்து மாவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு நான் சலிச்சே எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுருப்பேன். அதை வந்து நான் இதில் சேர்க்குறேன். மாவும் பேக்கிங் பவுடரும் ஒன்றா சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பொங்கி வரக்குள்ள நல்லா கீ பிஸ்கட் எல்லாம் சூப்பராக வரும். இப்போ வந்து மாவை சேர்த்துட்டு இதை வந்து ஸ்பெச்சுலாவால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலே நீங்கள் ஒரு டோ மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட் பண்ணி எடுக்க போக்குள்ள நல்லா ஒட்டாத பதத்துக்கு வரும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கொஞ்சம் டேபிள் டாப்பில் மாவை கொஞ்சம் போட்டு ரொட்டி மாதிரி தட்டி கொள்கிறேன். அது வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். நான் இதில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணுமுண்டா நீங்கள் இந்த ஞானக்கத்தா ரெசிப்பியை நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல ஐடியா உண்டு எடுத்துக்கொள்ளலும். இப்போ நான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரேயில் பேக்கிங் ட்ரேயில் இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ப்ளம்ஸ் வச்சு நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ண போக்குள்ள நீங்கள் எல்லாருமே ஒரே கேட்குற கேள்வி தான், பேக் பண்ணக்குள்ள நீங்கள் எத்தனை செல்சியஸில் வச்சு பேக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து 200 செல்சியஸில் வச்சு பேக் பண்ணின ஞானக்கத்தா தான். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணால் போதும். 10 மினிட்ஸில் சூப்பராகவே நல்லா பொங்கி வரப்போக்குள்ள நீங்கள் வந்து இதை இறக்கி கொண்டா சரி. அப்போ வந்து கருவாமல் எங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி 3 வீக்ஸ்க்கும் மேலே எங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும். இந்த கீ பிஸ்கட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். இது வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். அதோடு வந்து சுருக்க சேல் ஆகிற ஒரு ஐட்டம் ஒன்று தான் இந்த கீ பிஸ்கட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ போகுதுன்னு பார்த்து நீங்கள் ஒரு கணக்கை வந்து வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாபம் அமௌண்ட்டு எடுத்துக்கொள்ளையிலும். ஏண்டா ஒரு கிலோ மாவுலன்னு சொன்னால் ஒரு அரை கிலோ மாவில் கூட எங்களுக்கு நிறைய ஒரு 200க்கு மேலே செஞ்சு கொள்ளையிலும் கீ பிஸ்கட் இந்த மாதிரி சைஸில் செஞ்சீங்கண்டா. உங்களுக்கு நான் வந்து இந்த ஞானக்கத்தா ரெசிபியில் ஃபுல் வீடியோ வேணுமெண்டா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கை தரேன். நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா போய்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான நாள் உண்டு. ஏன்னா நானே வந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசில் வந்து அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு கேக் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபியெல்லாம் நான் வந்து இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அவட ஆர்டர் தான் இதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டலாப்பம் கப் செய்ய வேணும். அந்த வட்டலாப்பம் சின்ன கப் செய்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ ரெடியாகி கொண்டு இருக்கிறேன். இந்த வட்டலாப்பம் ரெசிபி கூட வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக எப்படி பானி வடிய வட்டலாப்பம் எப்படி செய்கிறேன்றது வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் எப்படி செய்கிறேன்ட்டு அந்த டைம்லேயே அந்த வீடியோ போட்ட உடனே நீங்கள் வந்து மிச்சம் பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, இந்த கப்பில் பிஸ்னஸாக செய்கிறேன்டா எப்படி செய்கிற அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு கப் வந்து எவ்வளோன்னு கேட்பீங்க. ஒரு கப் வட்டலாப்பம் வந்து 120க்கு தான் கொடுக்கலும். ஏன்னா அந்த காஸ்ட் எல்லாமே பார்க்கக்குள்ள ஒரு கப் வந்து ஒரு சின்ன கப் வந்து 80 கிராம் வருது. இந்த 80 கிராம் கப் வந்து 120க்கே கொடுக்கலும். நீங்கள் கடைக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் லேபிள் எல்லாம் அடித்து அதில் எக்ஸ்பயர் டேட் எல்லாமே போட்டுட்டு
நீங்கள் கொடுக்குறேன்னா 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கலும் 120க்கு அவங்க சேல் பண்ணுவாங்க. இப்படி தான் நான் வந்து இந்த வட்டலாப்பம் கப்பு கூட அவங்களுக்காக நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீம் பண்ணி எடுக்கலுமான கப் தான். உங்களுக்கு வந்து எந்த வித பயமுமே இல்லாமல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். இது வந்து மெல்ட் ஆகுற அந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கலும். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் 15 to 20 மினிட்ஸ் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா வட்டலாப்பம் நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு கப் வந்து இதில் வைக்கல, அது வேறையாக தான் நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க வேணும். இதில் 7 அளவு வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் ஸ்டீமரில் தான் வச்சு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த லிட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புடவை உண்டு, அப்படி இல்லாட்டி கிச்சன் டவலை வந்து போட்டு இந்த மாதிரி கெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அது ஸ்டீம் ஆகக்குள்ள இந்த ஆவி வந்து இந்த வட்டலாப்ப கப்புள்ளுக்கு ஆவி வந்து வராது. ஸோ அப்போ தண்ணி மாதிரி ஆகாது. அதனால் அந்த மாதிரி கெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்துடும். அப்போ வந்து எங்களோட வட்டலாப்பம் சூப்பராகவே வெந்துருச்சின்ற அர்த்தம். இப்போ வந்து நான் இதை எல்லாத்தையுமே மூடியை போட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வைக்க வேணும். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி நல்லாவே லேட் ஆகிட்டு எல்லாமே செஞ்சுட்டு நான் தூங்க போக்குள்ள எனக்கு 12 o'clock பிந்திருச்சு. ஏன்னா மார்னிங் வந்து என் ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பன். அந்த ஓப்பனுக்கு போய்த்து நாங்கள் என்ன எல்லாம் அங்கே இருந்துச்சுன்றது வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த மாதிரி மூடிட்டு இதில் வந்து அவங்களோட ஸ்டிக்கர் லேபலை அவங்களுக்கு வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளையிலும். பாருங்கள், சூப்பரான வட்டலாப்ப கப் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி சூப்பரான வட்டலாப்ப கப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வீட்டிலேயே இருந்து செஞ்சு கொள்ளையிலும். அதோட வந்து ஆர்டர்ஸ் வந்து பயமில்லாமல் எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறனால அந்த மெத்தடில் நீங்கள் வட்டலாப்பம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் வராது, சூப்பராகவே வரும். இப்போ ஞானக்கத்தா வட்டலாப்பம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து ஷாப் ஓப்பனுக்கு போக போகிறோம். வாங்க போய்த்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேக் ஷாப் ஓப்பனுக்கு நாங்கள் வந்துட்டோம். ரிச் கேக்குன்ற பேரில் தான் இவங்க வந்து ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரான ஹோம் பேக்கர், அதில் வந்து எந்த சந்தேகமும் படவானா. ஏன்னா இவங்க வந்து ஆன்லைன்லேயும் கோர்ஸ் வந்து செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஆன்லைனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து வேணுமுண்டா ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும் இவங்க வந்து ஆன்லைனில் டீச் பண்ணுறாங்க. கேக் வேண்டிய உண்டு உங்களுக்கு வந்து இவங்கள்கிட்டால படிச்சுக்கொள்ளையிலும். கேக் சம்மந்தமாக எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டவுட் கேட்டுக்கொள்ளையிலும். இவங்கள்கிட்ட ஜாயின் ஆகையிலும் ஒரு பேட்ச் முடிய உங்களுக்கு வேலிட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து இவங்க தான் ஷாப் ஓனர். நான் இப்போ காட்டினேன். வேலிட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளையிலும். கோர்ஸ் முடிகிறதோட 3 months கோர்ஸ். அதோட வந்து எனக்குமே ஃபுல் ஹாப்பி. ஏன்ட ஃப்ரெண்டோடு வந்து இந்த மாதிரி ஹோம் பேக்கராக இருந்து நல்லா சூப்பராக அவங்க வந்து எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு மிச்சமே சந்தோஷம். இப்போ இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட வீட்டோடே தான். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது வந்து கந்தகிதரைன்ற ஊரில், சின்ன ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஊர் தான். ஆனால் உங்களுக்கு பதுல்லையிலேருந்தும் பதுல்லைக்கு வந்து அவங்க கிளாஸ் வந்து செய்கிறாங்க. பதுளைப்பிட்டியில் வந்து கிளாஸ் செய்கிறாங்க. உங்களுக்கு வேணுமெண்டா அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அவங்க நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு புக் பண்ணி கொள்ளையிலும். கோர்ஸ் வந்து டீட்டெயில் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க கோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஜூம் மூலமாக உங்களுக்கு வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணி ஜூம் மூலமாக அவங்களுக்கும் வந்து கோர்ஸை ஃபாலோ பண்ணி கொள்ளையிலும். ஃபாலோ பண்ணி முடிகிறதோட 3 months கோர்ஸ் முடிகிறதோட உங்களுக்கு வந்து வேலிட் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேக் சம்பந்தமான எல்லா பேக்கிங் ஐட்டம் எதை பற்றி வேணுன்றாலும் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளையிலும். அதோடு வந்து இவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறண்டாலும் குரியர் மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க தேவையான சாமான் வந்து அனுப்பி வைப்பாங்க. குரியர் மூலமாக உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கொள்ளையிலும். எது வேணுன்றாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். டேஸ்ட்டில் வந்து சூப்பர் டேஸ்ட். அதில் வந்து நான் கேரண்டி பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஐட்டமுமே சூப்பர் டேஸ்ட். அதனால் நீங்கள் வந்து
இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுறேன்டாலும் ஆர்டர் பண்ணிக்கொள்ளையிலும். நான் வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து அவங்கள கண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ் தொடங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அதோட வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். என்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டோண்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹோம் பேக்கராக இருந்து முன்னுக்கு வர்றது வந்து எனக்கு உண்மையிலே மிக்க சந்தோஷம். இன்னும் முன்னேற வேணும்னு நான் உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த முட்டி கேக் ரெசிபி வந்து இன்ஷா அல்லாஹ் நான் அப்லோட் பண்ணுறேன் கிட்டத்திலே. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். குறைஞ்ச முதலீட்டில் எங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ஒன்றை எங்களுக்கு தொடங்கி கொள்ளையிலும். வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நீங்களும் வந்து ஏர்ன் பண்ண வேணுன்ற ஆசை தான் எனக்கும் இருக்கி. உங்களுக்கு வந்து ஏலும் நினச்சி நீங்கள் வந்து முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஏர்ன் பண்ணையிலும். உங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களோட ஹஸ்பண்டை சப்போர்ட்டோட, அதோட வந்து உங்களோட ரிலேஷன்ஸ், உங்களோட அம்மா பாப்பா எல்லாத்தோட சப்போர்ட்டோடையும் நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து வேண்டியதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதோடு வந்து இன்ஷா அல்லாஹ் கண்டினியூவாக வீடியோ வந்து தொடர்ந்து வரும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து இப்போ முட்டி கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் சேனலை பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து நல்ல சூப்பர் மொய்ஸ்டாக சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு முட்டி கேக் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். இன்றைக்கி வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from my own world recipes. Thank you so much for watching.